அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆண்மை, இந்த சொல்லை இன்று வரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எது ஆண்மை? ஆண்மை என்பதற்கு ஆளுகின்ற தன்மை என்று பொருள். ஆணுக்குரியதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆளுகின்ற தன்மை அத்தனையுமே ஆண்மைதான். இந்த ஆண்மையை உலகம் போற்றுகிறது. ஒருவர் மற்றொருவரை அடக்கி ஆள்வதனால் அவருடைய இந்த ஆளும் திறனை, ஆண்மையை உலகம் வியந்து பார்க்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பலரையும் அடக்கி ஆளுகிற ஒரு தன்மை உண்டு. உண்மையிலே இந்த ஆண்மை என்பது பாராட்டத்தக்கது தான். ஆனால் அதுவே முழுமையான ஒரு வீரமா என்று சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. பல பேரை அடக்கி ஆள்கிறோம் அதிகாரத்தினாலே, அல்லது வேறு ஏதேனும் ஒரு வாள், அம்பு போல அல்லது துப்பாக்கியை போல ஏதேனும் ஒரு கருவியை காட்டி கூட அடக்கி வைக்கலாம். அது ஆண்மை போல தோன்றும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அப்படி அதிகாரத்தை காட்டியோ அல்லது இதுபோல பலரையும் ஆட்டி படைக்கிற ஆளும் தன்மை கொண்டவர் கூட அவருடைய மனத்தை அடக்க முடியாமல் தவிப்பார். அதனால் இதையும் ஒரு முழுமையான ஒரு ஆண்மைக்குள்ளே அடக்க முடியாது. அப்போ எதெல்லாம் ஆண்மை? வள்ளுவர் பல்வேறு விதமான ஆண்மைகளை சொல்லிக்கொண்டே போவார். பேராண்மை என்று ஓரிடத்தில் சொல்வார், ஓரிடத்தில் ஊராண்மை என்பார், சான்றாண்மை என்பார், இன்னொரு இடத்திலே வேளாண்மை என்பார், காரறிவாண்மை என்பார், புல்லறிவாண்மை என்பார், ஒப்புரவாண்மை என்பார். இப்படி ஆண்மையே பலவற்றை அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த இடத்திலெல்லாம் ஆளுகிற தன்மை என்று பொருள். ஒப்புரவை ஆளுகிற தன்மை. புல்லறிவு கொண்டு அதை கொண்டு ஆளுகிற தன்மை புல்லறிவாண்மை. சான்றாண்மை, சால்பு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குணங்களை கொண்டு ஆளுகிற தன்மையை கொண்டவர் சான்றோர். அந்த தன்மைக்கு சான்றாண்மை. இப்போது சான்றோர் இருக்கிறார். எதனால் அவர் சான்றோர் அப்படின்னா, அறங்களை பின்பற்றுபவர், அறத்தோடு வாழ்பவர். உயர்ந்த அறங்கள் எவையெல்லாம் உண்டோ அவற்றை கை கொண்டு ஆள்பவர். அவரை நாம் சான்றோர் என்போம். அப்படி அந்த சான்றோராக இருந்தால் கூட சில நேரங்களில் தவறான வழிகளில் செல்லுகின்ற ஒரு சூழல் கூட உண்டாகிவிடலாம். பெரும்பாலும் பெண்களிடம் அவர் மயங்கி விழுந்து விடுவதும் உண்டு. அதை புராணங்களில் ரிஷிகளை எல்லாம் காட்டுவார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து போகிறார்கள். இந்திரனே கூட விழுந்திருக்கிறான். இப்போது இவர் சொல்கிறார், எது பேராண்மை என்பதற்கு ஒரு நல்ல எடுத்து காட்டுகிறார். மாற்றான் மனைவியை விரும்பாது இருத்தலே பேராண்மை. ஒருவர் பல பெண்களை மறந்து கொள்வதெல்லாம் ஆண்மையை காட்டுவதில்லை. மாற்றான் மனைவியை மணந்து கொள்ளாது இருத்தல் தான் பேராண்மை. பிறன் மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ. அது அரண் மட்டுமா சான்றோர்க்கு? ஆன்ற ஒழுக்கும், அது ஒழுக்கம், அவர்களுடைய ஒழுக்கம் என்பார். அங்கே அவர் பேராண்மை என்கிற ஒரு சொல்லை ஆள்கிறார். அதற்கடுத்ததாக ஒப்புரவாண்மை. ஒப்புரவு என்றால் பிறருக்கு, குறிப்பாக சமுதாய தொண்டு செய்வது தான். தம்முடைய பொருளை எல்லாம் செலவிட்டு சமூகத்துக்கு திரும்ப தருதல் தான் ஒப்புரவு. வள்ளுவர் ஒப்புரவை சிறப்பாக பேசுவார், போற்றுவார். தனி அதிகாரம் எழுதியிருக்கிறார் ஒப்புரவை பற்றி. இப்போது ஒருவருக்கு இது இயல்பாக அமைகிற ஒரு குணம்தான் சமூக தொண்டு செய்வது. தாம் ஈட்டிய பொருளை சமூகத்தில் பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு பெரும் செயல்தான். பலரும் செய்வது இல்லை. சிலருக்கு அது இயற்கையாக அமைந்திருக்கிற குணமாக கூட இருக்கும். இப்போது தாம் சேர்த்த அத்தனை செல்வத்தையும் சமூகத்துக்காகவே திரும்ப செலுத்தி விட்டார் அப்படின்னா
ஒரு கட்டத்தில் இவருக்கே அது இல்லாமல் கூட போய்விடும். ஆனால் வள்ளுவர்கிட்ட இந்த 2 விதமான கருத்தும் உண்டு. ஒன்று, எப்படி இருந்தால் நீ கொடுத்தே தான் தீரணும்னு ஒரு இடத்துல அவர் வலுக்கட்டாயமாக சொல்லுவார். ஆனாலும் கூட அவர் தன்னையும் காக்கணும், தன்னை நம்பி இருக்கிற தன் குடும்பத்தையும் காக்கணுங்கிற நினைப்பும் அவருக்கு இருக்கணும். அப்படிங்கிறத நல்லா சொல்கிறாரு. நீ என்ன ஒப்புரவு செய்தாலும் கூட உன்னுடைய வலிமை என்ன, எவ்வளவு இயலும் என்று எண்ணித்தான் நீ செய்ய வேண்டும் என்பார். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். சேர்த்த செல்வங்கள் எல்லாம் விரைவாக கிளஞ்சிடும். பல்லாயிரம் கோடி இருந்தாலும் கூட நொடியில் அது காணாமல் கூட போகலாம். அதனால் உனக்கு எவ்வளவு முடியுமோ, எந்த இடத்துல அது எவ்வளவு செலுத்தணுமோ அதை அறிந்து உளவரை தூக்காத ஆராய்ந்து பார்க்காமல் செய்யப்படுகின்ற ஒப்புரவாண்மை பிறகு செல்வமே இல்லாத நிலையில் கொண்டு போய் தள்ளிடும். அதனால் ஆராய்ந்து தேவையான இடங்களில் மட்டும் இதை நீ இந்த ஒப்புரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடமையை செய்யலாம் என்பது அவருடைய கருத்து. காரறிவாண்மை என்று ஒன்று இருக்கிறது. தீய புத்தி தான் அது. குறிப்பாக பிறர் பொருளை திருடுகிறார்கள் இல்லையா, அவர்களுடைய அறிவு தான் கருத்த அறிவு, தீய எண்ணம் கொண்ட அறிவு என்கிறார் இவர். காரறிவு பாருங்கள், ஒரு இடத்துல பேரறிவுன்னு சொல்லிடுறோம், இந்த இடத்துல அதுக்கு பேர் காரறிவு. யாருக்கு? பிறர் பொருளை யாரெல்லாம் திருடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த புத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். களவு என்னும் காரறிவாண்மை என்பார் அவர். களவுனா திருட்டு, திருட்டு என்று சொல்லக்கூடிய காரறிவாண்மை. அப்போ திருடாது இருக்கணும். அது ஒரு பேரறிவு இல்லை, நல்ல அறிவு இல்லை. வேறு எந்த விதமான அறிவும் இதில் சேர்க்கவே முடியாது. இந்த எண்ணம் யாருக்கு வரும்? திருடணும்னு. ஒரு காலத்தில் பசித்தவர்கள் திருடிக் கொண்டிருந்தார்கள். இன்று பசித்தவர்கள் திருடுபவர்கள் பசிக்காக அந்த பசியை போக்கிக் கொள்ள வேண்டும், 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு, 5 நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு நினைக்கிறவன் திருடியாவது சாப்பிட்டு உயிர் வாழணும்னு நினச்சி அவன் திருடுவான். அது ஒரு காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. இன்று பெரும்பாலும் அத்தகையவரை பார்ப்பது அரிதாகிவிட்டது பசிக்காக. அதைவிட அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு, இன்பமாக இருப்பதற்காக திருடிக் கொள்கிறார்கள். புகைப்பதற்காகவும், மது அருந்துவதற்காகவும், இன்னும் பலவற்றுக்காகவும், தீய செயல்களை செய்வதற்காகவே களவாடி கொண்டு போவர்கள் இருக்கிறார்கள். இது பசிக்கான ஒரு திருட்டாக இன்று பெரும்பாலும் நடப்பதில்லை. ஒரு காலத்தில் ஒரு கடையில் யாரோ ஏதோ ஒரு பொருள் தின்பண்டத்தை விற்று கொண்டு இருக்கிறார் என்றால் பசிக்கிற அந்த ஒரு குழந்தை போய் திருடிட்டு போகும். திருடுவது தவறு என்றாலும் கூட அந்த பசியை போக்குவதாக இருந்தது. இன்று அப்படி இல்லை. சாலையிலே போவோருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு போகிறவர்கள் பசிக்காக இருக்கிறார்களா அவர்கள் என்றால் அது இல்லை. இன்னொரு சில பேர் இரவிலே எல்லோரும் தூங்கியிருப்பார்கள் என்று சொல்லி வீட்டிற்குள்ளே நுழைந்து களவாடி கொண்டு போகிறார்கள். பொன், தங்கம், வைரம் என்று சொல்லக்கூடிய நகைகளை எல்லாம், மதிப்புடைய பொருள்களை எல்லாம் களவாடி கொண்டு போகிறார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவர்கள் பசிக்காக செய்வது போல நமக்கு தெரியவில்லை. ஆக வள்ளுவர் காலத்தில் கூட களவு செய்வோர் எத்தனை விதங்களிலேயோ களவு செய்திருக்கிறார்கள். எதை பற்றி சொல்கிறார்? இப்போது இவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக களவு செய்கிறார்கள். இந்த கள்வர்கள் இப்போது சில பேர் இருக்காங்க, அவங்க என்றுமே அவர்கள் களவு என்கிற ஒன்றில் ஈடுபடுவது இல்லை. அளவு, தன்னுடைய பொருளீட்டுகிற அளவு, அதற்குள்ளே தான் வாழ வேண்டும் என்று வரையறை செய்து அதற்குள்ளாக வாழ்பவர்கள், அதாவது ஈட்டிய பொருளையெல்லாம் தாராளமாக செலவு செய்து விட்டால் பிறகு இருக்காது. பிறகு பொருள் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இதுபோல் தீய செயல்கள்லாம் செய்ய வேண்டும். அதனால தான் இவர் சொல்கிறாரு, இது போன்ற ஒரு தீய புத்தி இருக்கே, காரறிவு, இது யாருக்கு இருக்காது அப்படின்னா, தாம் ஈட்டுகின்ற பொருளின் வரவு தெரிந்து, அளவு தெரிந்து அதற்குள் வாழ்பவருக்கு இது போன்ற எண்ணம் இருக்காது என்கிறார்.
களவு என்னும் காரறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல் என்பார் அவர். ஆக நாம் நம்முடைய வரவுக்கு தகுந்த செலவோடு குடும்பமாக வாழ்ந்தால் போதும். வேறொன்றை தவறான காரியத்தை செய்வதற்கு மனம் துணியாது, எண்ணாது. இந்த ரெண்டுமே உண்டு. ஆக இதுபோல களவு செய்பவர்களுக்குத்தான் இந்த காரறிவாண்மை என்பது இருக்கும். அதுக்கு அடுத்தது வேளாண்மை. இன்று வேளாண்மை என்று சொன்னால் விவசாயம் செய்தல். வள்ளுவர் வேளாண்மை என்பதை உதவி என்கிற ஒரு சொல்லால், உதவி என்ற சொல்லுக்கு வேறொரு மாற்று சொல்லாய் வேளாண்மை என்கிற சொல்லை அவர் கையாள்கிறார். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்பார். தாள் என்பதற்கு பாதம்னு ஒரு பொருள் இருக்கு. பழைய காலத்தில் தாள் என்று சொன்னால் பாதம்னு பொருள். பாத அடிக்கு பேர் தாள். இறைவன் அடி சேராதார் என்பார் இல்லையா வள்ளுவர். அந்த அடி அடி என்பதற்குத்தான் தாள். இந்த தாள் நடந்து உழைப்பதற்கு எல்லாவற்றுக்கும் இந்த கால் பயன்படுகிறது. அதனால் அந்த தாள் என்கிற சொல்லே பின்னாடி முயற்சி என்கிற சொல்லாக பொருளால் விரிவடைகிறது. தாள் என்பது காலை குறித்து, பின்னர் உழைப்பையும் அது குறிக்கிற ஒரு சொல்லால் அது விரிந்தது. தாள் என்பதற்கு முயற்சி என்ற பொருளும் இருக்கு. தாள் ஆற்றி தந்த பொருள் எல்லாம், உழைத்து ஈட்டிய செல்வத்தை எல்லாம் தக்கார்க்கு தகுந்தவர்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மைனா உதவி. தகுந்தவர்க்கு உதவி செய்வதற்கு அந்த பொருளை பயன்படுத்தணும். பணம் இருக்கு, பிறருக்கு உதவி செய்ய போகிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் உதவி செய்தல் வேண்டாம். அவன் தகுதி உடையவனா, அல்லது நாம் கொடுக்கிற அந்த பொருள் உதவி அது தகுதியுடையதாக இருக்குமே என்றால், தகுதியானவருக்கு தகுதியான காரணத்துக்காக தகுதியான நேரத்தில் கொடுப்பதாக அது இருக்க வேண்டும். அதனால தான் தக்கார்க்கு என்று அவர் சொல்வார். ஆக வேளாண்மை என்கிற சொல் அவர் உதவி என்னும் பொருளில் கையாள்கிறார். காரறிவாண்மையை பார்த்தோம், பேரறிவாண்மையையும் பார்த்துட்டோம், வேளாண்மை என்பதையும் நாம் பார்த்தோம், ஒப்புரவாண்மை என்பதையும் பார்த்தோம். இன்னொரு ஆண்மை இருக்கிறது, அது புல்லறிவாண்மை. அற்பத்தனம் அப்படின்னு சொல்லுவோம், புத்தி கெட்ட தனம் என்று சொல்லுவோம், முட்டாள்தனம் என்றெல்லாம் என்று பேசுகிறோமே, அறிவில்லாத செயல். அதற்கு புல்லறிவாண்மை என்று பொருள். நம்முடைய அறிவிலித்தனம் எத்தனையோ விஷயங்களில் உண்டு. எல்லாமே நிலைச்சிருப்பது போல நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் எல்லாமே நிலையானதா? எதுவுமே உலகத்தில் நிலை இல்லை. மாறாதது என்று எதுவுமே கிடையாது. எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் இயல்புடையது தான். இன்று இருப்பவர் நாளை இருப்பதில்லை, இன்று இருப்பது நாளை இல்லாது இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பார்கள். மாற்றம்ங்கிற சொல்லு மட்டும் மாறாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா எப்போதும் ஏதாவது எல்லாமே மாறிக்கொண்டே தான் இருக்கும். இன்று அரசர் நாட்டை ஆளுகின்ற ஒரு முறை இருக்கிறதா? இன்னைக்கு இல்லையே. அரசாட்சி என்பதே இன்று இல்லையே. சேர சோழ பாண்டியர் உலகையே ஆண்டார்களே, இன்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் ஈட்டிய செல்வம் எங்கே இருக்கிறது? பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் இருந்தார்களே, அத்தனை பேரும் இன்றும் இருக்கிறார்களா? எல்லாம் போய்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம புத்திக்கு அது உரைப்பது இல்லை. நாம் ஈட்டுகிற பொருளை வைத்துக்கொண்டு இன்னும் 500 ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். பலர் 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி என்றெல்லாம் ஈட்டி வைத்து கொண்டு இருக்கிறார்கள்.
இன்னும் ஒரு 500 வருஷம் வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 5000 வருஷம் வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இன்னும் இன்றைக்கி 2025னாக்க 3025 அவர்கள் இருக்கவா போகிறார்கள். அப்போது பிறக்க போகிற குழந்தைக்காக, பேர குழந்தைக்காக இப்போதையவா சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் 5000 ஆண்டுகள் கழித்து பிறக்க போகிற வாரிசுகளுக்கு இப்போது சேர்த்து கொண்டு இருப்பார்களா? எல்லாம் மாறிக்கொண்டே தானே இருக்க போகிறது. அதனால் எல்லாம் நிலைச்சிருக்குன்னு நினைக்கிற தன்மை இருக்குதே, அந்த அறிவிலித்தனம், அதுக்கு பேர் தான் புல்லறிவாண்மை என்பார். நில்லாதவற்றை நிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நிலையாகத்தான் இருக்கும். நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. அதுதான் மோசமானது, அதுதான் கடைசியிலும் கடைசியான ஒரு தன்மை. எதுவுமே நிலையில்லை என்று சொல்வதற்காக இந்த புல்லறிவாண்மையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த ஆண்மைன்ற சொல்லை இறுதியாக வைத்து எத்தனை விதமாக அவர் காட்டுகிறார் பாருங்கள். அதனால் நாம் பேரறிவாளனாக வாழ்வோம். புல்லறிவாண்மைங்கிற குணத்தை நாம் நம்மிடமிருந்து தள்ளுவோம். வேளாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த குணத்தை, உதவி சொல்கின்ற வேளாண்மைங்கிற உயர்ந்த குணத்தை நாம் பிடித்து கொள்வோம். ஒப்புரவாண்மை வேண்டும், ஆனாலும் அதிலும் ஒரு முறையை வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு நல்வழி காட்டுகிறார் வள்ளுவர். அவர் பாதையிலேயே செல்வோமே, மகிழ்ச்சியாக வாழ்வோம். அமிழ்தம், இந்த சொல்லை பலரும் கேட்டிருப்பீர்கள். தமிழில் அமுது, அமுதம் என்போம். தமிழுக்கும் அமுதென்று பெயர். இப்படி சிறப்பித்து சொல்லப்படுகின்ற அமுது, அமுதம், அமிழ்தம், அமிர்தம், இந்த சொல்லுக்கான பொருள் என்ன? சமஸ்கிருதத்தில் மிருத் என்பதற்கு மரணம் என்று பொருள். மரணம் இல்லாததை முன்னாடி அகரத்தை ஆ என்னும் எழுத்தை சேர்த்து எதிர்மறையாக்கலாம். அம்ருத் அப்படி என்றால் மரணம் இல்லாதது. எது மரணத்தை தராததோ அதை அமிர்தம் என்பார்கள். தமிழில் இதை அமிழ்தம் என்கிறோம், அமுதம் என்கிறோம், அமுது என்றும் சொல்லுவோம். வள்ளுவரும் இந்த அமிழ்தம் குறித்து சிந்தித்திருக்கிறார். சில இடங்களில் இந்த சொல்லை அப்படியே கையாள்கிறார். இந்த அமிழ்தம் என்பது தேவலோகத்தில் கிடைக்கும். அந்த அமிழ்தத்தை உண்பதால் மரணம் இல்லாது இருக்கலாம். திருப்பார்க்கடலை கடைந்தபோது முதலில் நஞ்சும் பின்னர் அமிழ்தமும் கிடைத்தது என்பார்கள். அந்த அமிழ்தத்தை தேவர்கள் உண்டதால் அவர்கள் மரணமில்லாது இருக்கிறார்கள். மரணம் வேண்டாம் என்போர் அமிர்தத்தை உண்ணலாம், கிடைக்கும் என்றால். திருவள்ளுவர் இந்த அமிர்தத்தின் சிறப்பை உணர்ந்து, புராணங்கள் சொல்லுகின்ற இந்த அமிர்தத்தின் சிறப்பை உணர்ந்து சில இடங்களில் கையாண்டிருக்கிறார். இப்போது கிடைப்பதற்கு அரிய பொருளான அந்த அமிர்தம், சாவா மருந்தாகிய அந்த அமிர்தம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதனை மற்றொருவருக்கு பகிர வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாது இருப்பார். தான் அந்த அமிர்தத்தை உண்டு எப்போதும் வாழ வேண்டும், மரணமே இல்லாத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று அவர் விரும்புவது இயற்கை. சிலர் அது கிடைத்த அந்த அமிர்தத்தை தன் குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்வதும் உண்டு, அந்த நினைப்பு. இப்படி நினைத்து பாருங்கள். ஒருவர் வீட்டிலே இருக்கிறார். அவருக்கு
அமிழ்து எப்படியோ கிடைத்து விட்டது. யாருக்கும் பகிர அவர் விரும்பவில்லை. தனியாக இருக்கிறார், அதை உண்ணலாம் என்று எண்ணுகிறார். அந்த நேரம் பார்த்து விருந்தினர் யாரோ வந்து விட்டார். இப்பொழுது அவர்கள் முன்னால் இதை எப்படி சாப்பிடுவது என்று ஒரு தயக்கம் கூட உண்டு. இன்னும் சிலர் வந்தால் வரட்டும், பார்த்தா பார்க்கட்டும்னு சாப்பிட்டுட்டு போகிறவங்க விடுவாங்க. அது விதிவிலக்கு, அதை விட்டுடுங்க. பொதுவாக அப்போது கொஞ்சம் இருங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லியாது வெளியிலே உட்கார வைத்து விட்டு தனியாக இந்த மருந்தை, அதாவது சாவா மருந்தை, அதாவது அமிர்தத்தை உண்ணத் தொடங்குவர். இப்போ வள்ளுவர் அதை சொல்கிறாரு, கிடைப்பதற்கரிய இந்த அமிர்தம் உனக்கு கிடைக்கும் என்றாலும் கூட நீ தனியாக உட்கார்ந்து நீ மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து தனியாக சாப்பிடாத. வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கும் கொடுத்து உபசரித்து பிறகுதான் உண்ண வேண்டும் என்று வற்புறுத்துவார் வள்ளுவர். விருந்தோம்பல் என்று ஒரு அதிகாரம், 9வது அதிகாரம் அறத்துப்பாலில் வருகிறது. அதில் அவர் சொல்கிறார், விருந்து புறத்ததான்னா வீட்டுக்கு வெளியே, திண்ணையில். அந்த காலத்தில் கிராமங்களில் வீடுகளில் எல்லாவற்றிலும் திண்ணை இருக்கும். விருந்து புறத்ததா, தான் உண்டல், தான் சாப்பிடுவது சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று அன்று. அது சாவா மருந்தாகிய அமிர்தமே ஆனாலும் கூட பகிர்ந்துதான் உண்ண வேண்டும், வந்த விருந்தினருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு குணத்தை வளர்த்துக்கொள் என்பதற்காக சொல்கிறார். இந்த சாவா மருந்தை அமிர்தம் என்று சொல்வோரும் உண்டு. சிலர் அதை என்ன செய்வாங்க, என்ன வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னா, அது சஞ்சீவித்தன்மையை தருகின்ற ஒரு மருந்து என்றும் சொல்வார்கள். அமிர்தம்னு சொல்லலாம், இல்லது எப்போதும் அப்படியே இருப்பது போல இருக்கிற நிலைக்கு அதை சஞ்சீவி என்று சொல்வார்கள். எந்த பொருள் எடுத்தாலும் சரி, அப்படிப்பட்ட கிடைப்பதற்கு அரிய அந்த மருந்து இது சாவா மருந்துக்கு ஆச்சு. நேரடியாக அமிர்தம் என்ற சொல்லையும் அவர் கையாள்கிறார். இந்த அமிர்தம் உயிரை வளர்க்கும், அதாவது காப்பாற்றும். மீண்டும் இறக்க தேவையில்லை, பிறந்தாச்சு, இறவாமல் இருக்கணும். அதுக்கு இந்த மருந்து அமிர்தம் உதவும். இப்போ நாம என்று சொல்கிற போது இந்த மனித சமூகம், இந்த பிற ஓரறிவிலேருந்து 5 அறிவு இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் உயிரோடு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மனித இனம் அழியலை. மற்ற புழு பூச்சிகள் முதலான எந்த உயிரினமும் அழியலை. மரங்களும் அழியாமல் அப்படியே இருக்கின்றன. நாம் இந்த மனித இனம் தோன்றுவதற்கு முன்னிருந்தே எத்தனையோ உயிரினங்கள் தோன்றிவிட்டன. அவையும் இன்றும் உயிரோடு இருக்கின்றன. இப்படி உயிரினங்கள் நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அது நீர். இந்த நீர் நமக்கு கிடைப்பது மேகத்தினால், மழையினால். மேகம் மழையாக பொழிகிறது, அதுவே நீர். கடலில் ஆரம்பித்து ஏரியிலேருந்து குளத்திலேருந்து எல்லாமே இந்த பூமியில் தங்கியிருக்கிற அத்தனை நீருக்கு காரணமாக இருப்பது மழை. அதனால் இந்த மழையே அமிர்தம் என்கிறார் வள்ளுவர். வானத்தில் இருந்துக்கிட்டு இந்த உலகம் இயங்குவதற்காக அழியாமல், இந்த உலகம் என்று சொன்னால் உயிரினங்கள் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வானிலே நின்று கொண்டு இது வழங்கி கொண்டிருக்கிறது. எதை? மழையை. அதனால தான் இந்த உலகமும் அழியாமல், இந்த உயிரினங்கள் அழியாமல் வழங்கி கொண்டிருக்கின்றன. விண் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. அதனால் நாம் என்னன்னு அதை சொல்கிறோம் என்று சொன்னால் அமிழ்தம் என்று சொல்கிறோம். ஆக மழை நீர் இல்லை என்று சொன்னால் உலகில் உயிரினங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. உயிரினங்கள் தழைத்திருப்பதற்கு மழை காரணம். அதனால் மழையை நாம் அமிழ்தம் என்று சொல்கிறோம். இது மழை நீரை பொறுத்த வரைக்கும் இது அமிழ்து. உண்மையிலேயே தேவர்கள் சாப்பிடுகிற ஒரு அமிழ்து கிடச்சிடுச்சு.
அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பற்றியும் அவர் பேசுகிறார். கிடைத்தால் இப்போது நல்ல நல்ல சொற்களை நாம் பேச வேண்டும். நல்லதை விளைவிக்காத சொல்லை பயன்படுத்தக்கூடாது. நாம் பேசுவது மட்டும் இல்லை, அந்த சொல் நல்லதை விளைவிக்க வேண்டும். அப்படி விளைவித்தால் அது நல்லது. அறிவுடைய செய்திகளாக போய் வெளியிலே எல்லோரிடமும் சேர்க்க வேண்டும். அறிவுக்கு உதவாத, மனத்தை பண்படுத்தாத சொற்கள் பயனில்லை. இப்போது கற்றோர் கூடிய ஒரு அவை இருக்குது, நல்ல அவை இருக்குது. அந்த அவையில் போயிட்டு அவைக்கு பொருத்தம் இல்லாத, பயன் இல்லாத, தகுதி இல்லாத தகுதி இல்லாத சொற்களை எல்லாம், நல்ல சொற்களை தவிர்த்து சொல்லுதல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய நல்ல சொற்கள் உண்டு, நல்ல கருத்துக்கள் உண்டு. இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நல்லதாக அது இருக்காது. சாக்கடையில் கொண்டு போய் அதை அப்படியே அமிர்தத்தை கொட்டியது போல ஆகும். திருவள்ளுவர் சாக்கடைங்கிற சொல்ல அங்கணம் என்கிற சொல்லால் கையாள்கிறார். தமிழில் இந்த அங்கணம் அப்படிங்கிறது சாக்கடை என்கிற பொருளில் முதல்ல பயன்படுத்தியவரும் வள்ளுவர் தான். வள்ளுவருக்கு பிறகு தான் பிற இலக்கியங்களில் இந்த சொல்லு வந்திருக்கு. அங்கணம்னா சாக்கடை. அங்கணத்துள் உக்க அப்படின்னா ஊற்றிய, அமிழ்து அற்றால், அமிழ்தை போன்றது, அற்றுனா போல, சாக்கடையிலே ஊற்றிய அமிழ்தை போன்றது, தம் கணத்தார் அல்லார் முன் கோட்டி குழல். நல்ல கற்றறிந்த பேரறிஞர்கள் கூடிய அந்த தம்முடைய அவையிலே நல்ல சொற்களை சொல்லாதது என்பது சாக்கடையில் கொண்டு போய் அமிர்தத்தை ஊற்றியது போல. ஆக இந்த அமிர்தம்ங்கிற சொல்ல எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துலலாம் அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த குறளை சொல்லலாம். இன்னொரு ஒரு இடத்துல சொல்கிறார், குழந்தைகள், சின்ன குழந்தை இப்போ தான் அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு, சாப்பிட தானாகவே இப்படின்னு கையும் முறையாக வரல, அப்படியே துழாவி கிழாவி ஏதோ சாப்பிடும். இந்த கை நேராக வாய்க்குள்ளாக செல்வதற்கு பழகிக்கொள்கிற நேரம். முன்னாடி நமக்கு அது குழந்தைக்கு பழக்கம் வராது. நடையும் சரி, கைகளால் பொருளை எடுப்பதும் சரி, நினைத்தபடி கையை இயக்குவதற்கும் சரி, அது கொஞ்சம் பயிற்சி எடுத்த பிறகுத்தான் அது வரும். எல்லாரும் அப்படித்தான் பழகுகிறோம். இந்த ஒரு பயிற்சி இப்போ நம்ம பயின்ற பிறகு இருளில் இருந்தாலும் சரி, நாம் உணவை எடுத்தோன்னா சரியாக வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு கை பழகியிருக்கு. வாயை பார்ப்பதற்கு கண்ணு தெரியணுன்ற அவசியம் கூட இல்லை. கண்ணை மூடிக்கொண்டு இருந்தாலும் கூட வாயை நோக்கி கைகள் போயிடும் பழக்கத்தில். ஆனால் சின்ன குழந்தைகளாக இருக்கிற போது உண்ண தெரியாது. நல்ல பிசைந்து வைத்திருக்கிற, நல்ல இலையிலே பரிமாறி இருக்கிற, தட்டில் பரிமாறி இருக்கிற சாப்பாடை அந்த குழந்தைக்கு கொடுத்தா அது வலது கையால் சாப்பிடணுமா இடது கையால் சாப்பிடணுமா எதுவும் அதுக்கு தெரியாது. இப்படி அப்படின்னு எதையோ எடுக்கும், அது பிசைஞ்சு பார்க்கும், அது என்ன தோணுதோ அதையெல்லாம் செய்யும், வாயில் போடுறேன்னு மேலே எல்லாம் சிந்திக்கும். அந்த குழந்தை அப்படி செய்தால் கூட அது அழகு. இந்த வயசில் நாம் இது போல் செஞ்சு பார்த்தோன்னாக்க உலகம் எப்படியெல்லாம் நம்மை நகைக்கும் பாருங்கள், சிரிக்கும். அந்த குழந்தை இது அழகு தான். பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற ஒரு அரசன் இருந்தான். புறநானூரில் அவன் பாடிய ஒரு பாடல் கூட ஒன்று இருக்குது. இதே போல தான் எல்லோருக்கும் குழந்தை செல்வம் வேண்டும். எக்கச்சக்கமாக செல்வம் சேர்த்து வச்சிருக்கிற பேர் அரசனாக இருந்தாலும், பெரும் வணிகனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட செல்வனாக இருந்தாலும், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வம் இருந்தால் கூட, எல்லோரோடு பல பேரோடு அப்படியே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிற செல்வம் இருந்தால் கூட, இந்த குழந்தை இருக்கிற சாப்பாடை இப்படி தொடும், இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில்னா சோறு, அதை மெய்ப்பட விதத்து மேலெல்லாம் போட்டுக்கும்.
அப்படிப்பட்ட அந்த ஒரு குழந்தை செல்வம் இல்லைன்னா வாழ்க்கை என்ன பயன் என்று அவர் சொல்வார். அந்த கருத்துக்கு போலவே வள்ளுவர்கிட்டையும் ஒரு குறட்பா ஒன்று இருக்குது. இதில் அவரும் அதே போல் ஒரு குழந்தையை தான் காட்டுறார். இவர் என்ன சொல்கிறாரு, அமிழ்தனும் ஆற்ற இனிதே என்பார். அமிழ்த கூட இதுக்கு நிகராக சொல்ல முடியாதியா. இந்த ஒரு அழகு அந்த குழந்தை என்ன பண்ணுது, அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள், தம்முடைய அந்த குழந்தையை சிறுகை அளாவிய கூழ், இப்போது அப்படி இப்படின்னு அளாஞ்சிட்டு அந்த கூழை வச்சுருக்கும் பாருங்க, அது அமிழ்தை விட இனிது. சில சமயம் அந்த குழந்தையை நமக்கே எடுத்து கூட ஊட்டும், நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இது அமிர்தத்தை விட சிறந்தது என்று அந்த மழலை செல்வத்தை அவர் போற்றி உரைக்கிறார். அந்த அமிழ்துன்னு அந்த இடத்துல முன்பே நம்ம சொல்வது போல் அமிர்தம் என்பதற்கு உயிரை தருவது போல, காமத்து பால்னு சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்ற கணவன் மனைவியுடைய வாழ்க்கை முறையிலையும் இந்த அமிர்தத்தை சொல்கிறார். அவளை பிரிந்து இருக்கிற போது அவன் இறந்ததைப் போல உணர்கிறான். அவளை கட்டி ஆற தழுவுகிற போது அவன் உயிர் பெற்றது போல அவன் நினைக்கிறான். அப்போது அவளை அவன் தழுவுகிற போது அவளுடைய தோள் இவனுக்கு அமிர்தம் மாதிரி இருக்குது. அதனால் அவன் சொல்கிறான், இது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனாக்க, ஒவ்வொரு முறையும் அவளை தழுவுகிற போதெல்லாம் என்னுடைய உடலானது உயிர் பெற்றது போல இருக்கிறது, அமிழ்தனும் ஆண்டது போல இந்த தோள் இருக்கிறது என்கிறான். வள்ளுவர் இந்த அமிழ்தை சிந்தித்து பார்த்திருக்கிறார். அமிழ்தை பருகத் தந்திருக்கிறார் நமக்கு. அதனால் இந்த அமிர்தம் போன்ற குறட்பாக்களை நாள்தோறும் நாமும் படிப்போம். வள்ளுவருடைய உயர்ந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.